இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நான் விருதாவாகவே. சங்கீதம் 73:13 நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய போராட்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நான் பரிசுத்தமாக என்னை காத்து கொள்வது விருதா, நான் பரிசுத்தமாய் இருப்பதினால் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கலாம். இந்த வசனத்தை கூறினவர் பாடகரின் தலைவராகிய ஆசாப். தாவீது ராஜா கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்த போது ஆசாப் என்ற பாடகரை தேவனை துதித்து பாடும்படி ஏற்படுத்தினார். சங்கீத புத்தகத்தில் உள்ள 150 அதிகாரங்களில் 12 அதிகாரங்கள் ஆசாபினால் பாடப்பட்டது. இவர் 50ஆம் சங்கீதத்தையும் 73 முதல் 83ஆம் சங்கீதங்கள் வரையும் பாடியிருக்கிறார். இந்த 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று தேவன் மேல் உள்ள தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதே வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் போது ஷியோர்லி என்று ஆரம்பித்திருக்கிறது. அதாவது நிச்சயமாகவே சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஆசாப் துன்மார்க்கரின் வாழ்வையும் துன்மார்க்கரின் சுபாவத்தையும் பார்க்கும் போது நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று கூறினார். ஆனால் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ளும் போதுதான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வாசிக்கிறோம். தாவீதும் கூட சங்கீதம் 24:3 முதல் 5 வசனங்களில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்கும் போது நாம் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவும் கூட மலை பிரசங்கத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கூறினதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆசாபும் கூட தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து துன்மார்க்கரின் வாழ்வின் முடிவை கவனித்து உணர்ந்த போது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு கூறினதை இதே 73ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாமும் தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக காத்துக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் கூட பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகளை பார்க்கும் போது விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன் என்று நினைத்ததை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று ஆசாப் கூறினது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனை அண்டிக் கொண்டிருந்து எங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கவும் எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.